ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா சக்தி? வேணாம். சக்தி, நேற்று இருந்த டென்ஷன்ல நீ வினோதமா ஏதோ பேசிட்ட. ஆனா ஜனனி என்னென்ன விஷயம் சமாளிச்சுட்டு வந்திருக்கான்னு உனக்கு தெரியுமா? இங்க பாரு, இது ஊர் விஷயம் உலக விஷயம் நினைச்சு டென்ஷன் ஆகாத. இது நம்ம வீட்டு விஷயம், தர்சன் விஷயம். இதுல உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒதுங்கிட முடியுமா? யாரு அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே அண்ணன்ட்ட சொத்தே கேட்குற. கல்யாண விஷயத்த நம்ம அப்படியே ஒதுக்கி வச்சிட முடியாதுல்ல. இதுக்கும் ஒரு முடிவு கிடைச்சாதானே அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்க அண்ணன் அந்த அறிவு கடைசியோடு சேர்ந்து என்னெல்லாம் வேலை பார்த்து வச்சிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? குருநாதன் தானே நீ? ஆயா, முதல்ல எதுக்கு இவங்களை ஸ்டேஷன் கூட்டு போறீங்கன்னு சொல்லுங்க. அப்பனும் பொண்ணும் தப்பான தொழில் பண்றாங்க. உனக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான். மரியாதையா காலில் விழுந்து மன்னிப்பு கேளையா. உன் பொண்ணு அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல என் மாப்பிள்ளை மேல கேஸ் கொடுத்தால, அதை வாபஸ் வாங்க. இதுல ஏதாச்சும் ஒண்ணு நடக்கலன்னு வச்சுக்கோயேன், இங்க இருந்து நீயும் உன் மவளும் முழுசா வீடு போய் சேர முடியாது. ஈஸ்வரி, கொஞ்சம் இங்க வாங்கல. சொல்லு. நீங்க உங்க சுயநலத்துக்காண்டி அந்த பார்கவி குடும்பத்தை பணையம் வைக்கிறீங்க. ஆனா இது எந்த அளவுக்கு... அண்ணி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் முழுசா பேசி முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க.